இந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்த டிஸப்பியர் மெசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த டிஸப்பியர் மெசேஜ்னா என்னன்றது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் யாருக்காவது ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறீங்கன்னா இந்த டிஸப்பியர் மெசேஜ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண பிறகு இந்த ஹாய் மெசேஜ் வந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 7 டேஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வாங்க அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் போய் அப்டேட் பண்ணிவிட்டு வாங்க. வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுறது எப்படி தெரிலன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டாட் தெரியும். அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ், மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணாத எல்லா ஆப்புமே வரும். அதில் உங்களுக்கு எந்தெந்த ஆப் வந்து வேணுமோ அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அப்டேட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அந்த டிஸப்பியர் மெசேஜை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் வந்து தனித்தனியாக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் மட்டும் எனேபிள் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்டாக்ட்குள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கான்டாக்ட் பேர் போட்டு பதிஞ்சோமோ அந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸப்பியர் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் வந்து யாருக்காவது சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து இன்னும் 7 டேஸ் கழிச்சு வந்து டெலிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 100% எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்து வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த ஆப்ஷன் வந்து தெரிஞ்சுக்கட்டும். அவ்வளோதான் தமிழ் நெஞ்சங்களே, நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.